எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா லா லா. Hello my best friends, welcome back to my channel The Crazy Girl and நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோரிமோனோட ஃபேவரட் ஃபுட் டோராகேக். அண்ட் இது பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கும் ஃபேவரட் ஆயிரும். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஸோ எப்போ சொல்ற மாதிரி ரொம்ப மொக்க போடாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு கப் மைதா, அப்புறம் பாயில் பண்ண மில்க், சுகர், அப்புறம் 2 eggs, அதுக்கப்புறம் டைரி மில்க். நான் ரோஸ்ட் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா நார்மல் டைரி மில்க் கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் அதுக்கப்புறம் ஹனி. இதெல்லாம் தான் நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 eggs வந்து பிரேக் பண்ணி போட்டுக்க போகிறேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. A few minutes later. அப்புறம் இதில் வந்து நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். 1/2 கப் மில்க், ஒரு 50 ml கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஹனி ஆட் பண்ண போகிறேன். 3 ஸ்பூன் ஹனி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் மைதா ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் போட்ட உடனே ஃபாஸ்ட்டாக ஆடிங்க. நான் ஸ்லோவாக பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் அந்த கட்டி கட்டி வந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து போட்ட உடனே ஸ்பீடாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது கரெக்டாக அந்த பேட்டர் கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டர் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மிக்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஒரு தவால வந்து நான் ஆயில் போட்டுக்கிறேன். அதில் வந்து நான் இந்த மிக்ஸை வந்து ஊற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம தோசை போடுவோம்ல, தோசை போடுற மாதிரி கரெக்டாக அதே மாதிரி குட்டி ரவுண்டாக போட்டுக்கோங்க. பெருசாக வேணாம், குட்டியாக போட்டால் தான் அந்த பன் அந்த ஒரு திக்னஸோட கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போட்டுருங்க. பிகாஸ் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் கரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டே இருங்க. இந்த டெக்ஸ்டரில் இருக்கணும் அது. அப்புறம் நடுவில் இருக்க சாக்லேட் மிக்ஸ்க்காக நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு குட்டி பவுல் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து டைரி மில்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது அடுப்பில் இருக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வெளியே எடுத்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெளியே எடுத்துட்டு. நான் 2 கேக் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்ப்ரெட், அதை நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இன்னொன்று இது மாதிரி மேலே அதுக்கு மேலே வச்சிடலாம். பார்க்க அப்படியே டோரா கேக் மாதிரி இருக்குல்ல? டேஸ்ட் செம்மையாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not the girl that I used to be.